பால் தினகரனுடைய மனைவி கனடா நாட்டில் அவங்க வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போது தேவ தூதன் வந்து அவங்கள தட்டி எழுப்பி, மகளே உனக்கு என்ன கார் வேணும், சீக்கிரமாக சொல்லு, நான் போகணும் அப்படின்னு சொன்னாராம். இவங்க அவசரமாக ஓடி போய் வீட்டுக்கு கீழே ஏதோ ஒரு பேம்ப்ளெட்டில் ஒரு காருடைய ஃபோட்டோ கலரு எல்லாம் இருந்துச்சான். இந்த மாதிரி தான் வேணும்னு சொன்ன உடனே இம்மிடியட்டாக அன்றைக்கே அவங்க ஹஸ்பண்டு அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஏங்க, ஒரு உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியம் செய்யணுன்ற பேரில் மக்களை இவ்வளோ நாளாக நடத்தியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு தேவ தூதன் ஒருத்தரை தேடி வர்றாங்க அப்படின்னா என்ன காரணத்துக்காக வருவாங்கங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் கூட உங்களுக்கு இல்லையா? இப்படி பப்ளிக்காக வந்து எதையாவது ஒளரிட்டு மக்கள் நடுவில் நீங்கள் அசிங்கமாக மாட்டிக்கணுமா? தேவ தூதன் இந்த பூமியில் இறங்கி வந்து யாரோ ஒருத்தங்களை சந்திக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி தேவன் அனுப்பி இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இருக்கும். தேவ தூதர்கள் பூமியில் இறங்கி வந்து எந்த நபர்கிட்ட பேசினாலும் மகனே அல்லது மகளே அப்படின்னு சொல்லி யாரையும் அவங்களுக்கு கூப்பிட மாட்டாங்க. அவங்களுடைய பேரை சொல்லி தான் எழுப்பி கூப்பிடுவாங்களே தவிர்த்து மகனே மகளேன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் தேவதூதர்களுக்கு கிடையாது. தேவதூதன் மூலமாக செய்தியை பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர் தீர்க்கதரிசியாகவோ அல்லது ஒரு சாதாரண நபராகவோ இருந்தாலும் அந்த சந்திப்பின் மூலமாக நடக்க போகிற நிகழ்வு ஒரு பெரிய கூட்டத்துக்கே ஆசீர்வாதமா இருக்கும் அல்லது ஒரு எச்சரிக்கையா இருக்கலாம். இதை தவிர்த்துட்டு இண்டிவிஜுவல் ஆசீர்வாதத்துக்காக, இண்டிவிஜுவல் நன்மைக்காக யாரையும் வந்து தேவதூதர்கள் சந்திக்கவே மாட்டாங்க. ஸோ தேவனுடைய விஷயங்களை வந்து ரொம்ப கேவலமா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்படியெல்லாம் வந்து பப்ளிக்ல பேசுறது. நீங்க பப்ளிக்ல பேசுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு பைபிள்ல ரிசர்ச் பண்ணுங்க. பைபிள்ல தேவதூதன் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே எடுத்து படிச்சிங்க அப்படின்னாலே தேவதூதர்கள் யாரை மீட் பண்ணியிருக்காங்க, எந்த காலகட்டத்தில் மீட் பண்ணியிருக்காங்க, எதுக்காக மீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா தெளிவாக தெரிஞ்சிடும். பேதுருவை தேவதூதன் வந்து மீட் பண்ணார். அப்போஸ்தலர்ல படிக்கலாம். அவரை எதுக்கு அந்த ஜெயிலிருந்து வெளியில கூட்டிட்டு வந்தாரு? பேதுருக்கு ஜெயில் பிடிக்கலன்னா கிடையாது. பேதுரு அடுத்து செய்ய இருக்கிற அந்த ஊழியங்கள் அநேக மக்களுக்கு அவர் போய் பிரசங்கம் பண்ணணும், அவர் போய் நிறைய பேருடைய வியாதியை சுகமாக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தேவதூதன் இறக்கி அனுப்பப்பட்டார். அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தருக்கும் போயிட்டு ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு தேவதூதர்கள் அனுப்பப்பட்டிருந்தா என்னைக்கோ கிறிஸ்டியானிட்டி ஃபுல்ஃபில் ஆயிருந்திருக்கு. சரி, இந்த காலகட்டத்தில் தேவதூதர்கள் வருவாங்களா, தேவன் அனுப்புவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% அனுப்ப மாட்டார். 100% தேவதூதர்கள் யாரும் வரமாட்டாங்க. ஏன்? பிகாஸ் பைபிள் எழுதப்படாததற்கு முன்னால தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அப்புறம் தேவதூதர்கள் இந்த பூமியில வருவாங்க, என் வீட்டுக்கு வருவாங்க, என் மொட்டை மாடிக்கு வருவாங்க அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா யூ ஆர் அ ஃபூல். அதுக்கு தேவன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டார். நான் பெரிய ஊழியரா இருக்கிறேன், நான் சொன்னா தேவன் செஞ்சிருவாரு. யாரையும் செய்ய மாட்டார். தேவனுக்கு அவருடைய வேதம் தான் முக்கியம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் போகும், இந்த வேதத்தில் இருக்க ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணாதுன்னா விழுந்து போகாது. அப்போ அது விழுந்து போற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா தேவன் உங்களை விட்டுருவாரா, தேவன் வந்து உங்களை அப்படியே பிடிச்சி வச்சுப்பாரான்னு கேட்டிங்கன்னா தேவன் பிடிச்சி வச்சுக்க மாட்டார், தேவன் விட்டுருவார். ஏன்னா தேவனுக்கு அவருடைய வார்த்தை தான் முக்கியம். அதை வந்து போலியா ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்தணும்னா அப்படிலாம் தேவனுக்கு அவசியமே இல்லை. ஸோ ஒரு விஷயத்த வேதத்திலேருந்து எடுத்து தெளிவாக படிச்சுட்டு 4 பேருக்கு சொல்கிறது நல்லது. அதை விட்டுட்டு நாங்கள் பெரிய ஊழியக்காரங்க, நாங்கள் சொன்னால் தேவன் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார், தேவன் ஏற்றுக்குவார், தேவன் மகிமைக்கு தானே செய்யணும்னா பொய் சொல்லிலாம் ஒரு மகிமையை சம்பாதிச்சு கொடுக்கணுன்ற அவசியம் தேவனுக்கு கிடையாது. ஆகவே இந்த மாதிரி உருட்டுகள்லாம் பைபிளை தெரியாத புதுசாக வந்திருக்கிற மக்களுக்கு வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம். அவங்க கிட்டேருந்து நீங்கள் காசை பிடுங்கிறதுக்காக சொல்லக்கூடிய பொய்களை அவங்க ஏற்றுக்கலாம். ஆனால் வேதத்தை நல்லா தெளிவாக படிக்கிற மக்களை உங்களால் 1% கூட ஏமாற்ற முடியாது. ஆகவே இந்த மாதிரி வீடியோக்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு அவங்க கிரியேட் பண்ணுற அந்த சிம்பத்தியை பார்த்துட்டு ஐயோ அழுதுகிட்டே கேட்குறாங்களே, கர்த்தருக்கு தானே ஊழியம் செய்ய வந்தோம் இப்படின்லாம் பேசுனாங்கன்னா இதெல்லாம் நடிப்புங்க. அவங்க பர்சனல் லைஃப்பில் போய் பாருங்கள், அவங்க இப்படிலாம் பேசுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. போலியான ஆட்கள், இவங்களுடைய சிம்பத்தியான பேச்சு, இதையெல்லாம் கேட்டு நாம தான் ஏமாறாமல் இருக்கணும். அதுக்கு வேத வசனங்கள் மட்டும்தான் நமக்கு உதவி செய்யும்.